ரொம்ப நாளாக எங்கள் வீட்டு கிட்ஸு முறுக்கு சுட்டு கொடுங்கம்மான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி முறுக்கு சுட்டு கொடுப்போமேன்னு இன்றைக்கி சுட்டுட்டேன். பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எனக்கும் தெரியல. ஹோம்ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்த்தா எல்லோரும் தூக்கத்தில் உட்காந்துருக்காங்க. ஐயோ இப்படி விட்டால் தூங்கிடுவாங்களேன்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக திடீர் சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கேரட் போட்டு தாளிச்சிக்கலாங்க. அது கூட தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம வச்சிடலாங்க. இதுக்கு ஒரு பங்கு துவரம்பருப்புன்னா 1/4 பங்கு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி நிறையா சேர்த்துடணும். இப்போ இது கூட மஞ்சள் தூள், சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் நம்ம எப்போவும் எவ்வளோ சாம்பாருக்கு போடுவோமோ அதில் பாதி போட்டோம்னா போதும். இவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் மூடி குக்கரில் நமக்கு தேவையான அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாங்க. இந்த தக்காளி, கேரட் எல்லாம் மசிஞ்சு வரணும். கேரட் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கடைசியாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டா அவ்வளோதாங்க. நம்ம சாம்பார் ரொம்ப சூப்பராக ஈஸியாக ரெடி ஆயிரும். அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் இருக்குதுன்னு சொல்லி 2 தோசை சேர்த்து வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்து என்னங்க, தோசையை ஊற்றிட வேண்டியது தான். நல்லா மொறுன்னு ரோஸ்ட் ஊற்றிட்டு போய் வச்சா நம்மளோட கிட்ஸ் எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணி இந்த சாம்பாரோட இந்த தோசையை சாப்பிட்டாங்க. அப்புறம் முறுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லியே, முறுக்கு ரொம்ப அட்டகாசமாக வந்துருந்துச்சுங்க. இனி ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பிரச்சனையே இல்லை.